ஆனால் அவங்க எந்த ஒரு இதுவுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ பேசஞ்சரும் அதனால ரொம்ப சஃபர் ஆயிருக்காங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்கோர். நான் உங்கள் டிஎன் வெண்டர் நவீன். நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா மைசூர் டு திம்பம், ஒரு அழகான மற்றும் ஆபத்து நிறைஞ்சவர்கள் வனப்பகுதிக்குள்ளே தான் நம்ம இன்னைக்கு நைட் ட்ரைவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுவும் இந்த டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் பார்த்துட்டிங்கன்னா கேபின் ரைட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க ஸ்குவாட். ஸோ பஸ் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மைசூர்லேருந்து 5:30க்கு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ மைசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பஸ்ஸு கிளம்பி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பைபாஸ் நோக்கி போயிட்டுருக்குங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நமக்கு எதிர்த்தாப்பில் இருக்க மலையில் தான் ஏற போகிறோமான்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க இல்லை. நம்ம அதெல்லாம் தாண்டி இன்னும் ரொம்ப தூரம் போகிறாங்க. ஏன்னா இந்த கிலோமீட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோங்க ஸ்குவாட். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த தடவை ஃப்ரெண்ட் சீட் கிடைக்கிறதுல வந்துட்டு பெரிய எந்த ஒரு போராட்டமும் பண்ணலைங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெண்ட் சீட் கிடைக்கிறதுக்குள்ள தாங்க போதும் ஆயிரும். லாஸ்ட் டைமே 2 வீடியோக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெண்ட் சீட்டே கிடைக்கல, கஷ்டப்பட்டு ரிக்வஸ்ட் பண்ணி தான் கிடைச்சா. ஆனால் இந்த தடவை அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலைங்க. ஸோ இப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 8 o'clock ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம பஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டிங்கன்னா அந்த ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ பார்க்குறக்கே 2 பக்கமும் பயங்கர காடு இருக்குது. ஏன்னா எப்போ வேணால் எந்த அனிமல் வேணால் வரலாங்க. யானை வரலாம், புலி வரலாம், சிறுத்தை வரலாம், என்ன வேணால் வரலாங்க ஸ்குவாட். ஏன்னா எனக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களை மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம போகிறது வந்துட்டு ஜூ கிடையாது. ஸோ ஒரு ஓப்பன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம லக் இருந்துச்சுன்னா நம்ம எல்லா அனிமலுமே ஸ்பாட் பண்ணலாங்க. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு கர்நாடகா செக் போஸ்ட் கிட்ட வந்தாச்சுங்க. இதோட பார்த்துட்டிங்கன்னா கர்நாடகா செக் போஸ்ட் வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்மளோட தமிழ்நாடு செக் போஸ்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்குது. இந்த செக் போஸ்ட் வந்துட்டு 9 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க சம்திங். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் பஸ் போகுது, இதுக்கப்புறமா இன்னொரு பஸ் வருங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு எந்த பஸ்ஸுமே இதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் வெளியே வர டைம் ஆயிருக்காட்டி. ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிள் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்மளோட திம்பம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க பண்ணாரியம்மன் கோயில்கிட்ட ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 6 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டு பார்டருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வர ஆரம்பிச்சிட்டுங்க. இப்போ தாங்க என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேரமாக வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வேறு ஒரு ஊருக்குள்ளே இருந்தோம், கர்நாடகாக்குள்ளே வேறு ஒரு ஸ்டேட்டில் இருந்தோம். ஸோ அங்கே இருக்கிற ஃபுட்டாக இருக்கட்டும் எதுவுமே நமக்கு அவ்வளோக்கா செட் ஆகலனாலும் ஒரு நாளுங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டுங்க. ஸோ பரவாயில்ல, நல்லா தான் அங்கே இருந்துச்சு. அங்கேயும் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது எனக்கு ஃபீல் குட்டாக இருக்குங்க. ஹாசனூர் வந்தாச்சு. அதுக்கப்புறம் டிரைவர் நான் சொல்லிட்டு இருந்தார், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்டாப்பிங் இருக்கும் தம்பி, நம்ம சாப்பிட்டுக்கலாம், அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே இருந்தால் பஸ்ஸு கிளம்பும், ஒரு 30 minutes பக்கம் பஸ் வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாருங்க. ஸோ இப்போ வந்துட்டு பஸ்ஸு நேராக இப்போ ஹோட்டலுக்கு தாங்க போயிட்டுருக்குது. ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணலாங்க ஸ்குவாட். ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போ சாப்பிட போன ஹோட்டல் ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆயிடுச்சுங்க. ஏன்னா நம்ம ஒரு 20 minutes பக்கம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இலையை போட்டுட்டு சாப்பாடு எதுவுமே போடாமல் அவங்க பட்டுக்கு வெயிட் பண்ணுங்கன்ட்டு இருந்தாங்க. டிரைவர் என்ன காண்டாயிட்டாருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் 11 மணிக்கு தான் திருப்பூர் போனாங்கன்னா அவங்க இங்கேருந்து போகிறவங்களாம் வேறு ஒரு ஈரோடு போகிறவங்க அந்த மாதிரிலாம் பஸ் ஏறணும்னு சொல்லி டைம் ஆயிரும்னு சொல்லி வேற ஒரு ஹோட்டல் பார்த்துக்கலாம்னு சொல்லி கிளம்பியாச்சுங்க. நானும் கமெண்ட் சொல்லி சொல்லுங்க. அந்த ஹோட்டல் சாப்பிட்டீங்க கேட்டும் கொடுத்தாங்க. நீங்க வாங்க விஷயம் என்ன இறங்கி போங்க. ஹோட்டல் போனாங்க போங்க. பேசி கூப்பிடுங்க, நீங்களே கூப்பிடுங்க. பேசி போகலாம். ஹலோ வச்சிருக்காங்க. ஹோட்டல் தரமில்லாத பொருள் கொடுக்குறான்னு சொல்லி போட்டுவிடுங்க. அவரே எடுத்தாங்க. அதனால வந்து இந்த பக்கம் வந்து நாங்கள் சாப்பிட்ற அந்த ஹோட்டல் ஜீவா மோட்டல் வந்து போட்டோ பிடிச்சிருக்காங்க சார். ரிப்போர்ட் தானே போட்டு பேசஞ்சர் வந்து இதுங்க ஜீவா மோட்டல் வந்து தரம் ஜீவா மோட்டல் பேசஞ்சர் வந்து சாப்பாடு வெயிட் பண்ணி இல்லை அதெல்லாம் நாங்கள் சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. மத்தியானம் சொல்லிட்டு போய் திருப்பி இந்த பிஎங்க பேசுகிறாங்க. அந்த ஹோட்டல் என்ன நடந்துச்சு தகவல் சொல்லிடுது. ஜீவா மோட்டல். ஹலோ சார், இப்போ அங்கே போனால் அவங்க எதுவும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் அவங்க பேசஞ்சர்ஸும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க எதுவுமே பெருசாக இது பண்ணிக்காமல் இது பண்ணிட்டுருக்காங்க சார். இப்போ பஸ்ஸு வந்து நிற்கிதுன்னா இப்போ அவங்களும் அடுத்தடுத்து இது பண்ணால் தான் மூவ் பண்ணால் தான் அடுத்த வேலையை அவங்களுக்கும் ஆகும். ஆனால் அவங்க எந்த ஒரு இதுவுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ பேசஞ்சரும் அதனால் ரொம்ப சஃபர் ஆகிருக்காங்க. நீங்கள் தான் என்னென்னு பார்த்து ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ ஆமாம், இப்போ ஹாஸ்னூர் இது எந்த ஹோட்டல்? ஹாஸ்னூரில் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஒரு
நாங்க எடுக்கல, நீங்க எடுத்தோம். சாப்பாடு நிச்சயம் எடுத்து நாங்க பிஎம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். அவங்க வெயிட் போறாங்க. நம்ம எடுக்கல, நீங்க எடுத்தோம். சாப்பாடு நிச்சயம் எடுத்து நாங்க பிஎம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். அவங்க வெயிட் போறாங்க. நம்மளுக்கு இலை போட்டு 4 மணி நேரம் உட்காந்தா கூட ஒண்ணு யாரும் சப்ளை பண்ணல. காசு வேற கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன நினச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்குவாட், இதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் நின்றுதா சொன்னல பார்த்தீங்களா, அங்கே கூட சாப்பாடு போகிற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்கே ஒரு 10-15 நிமிஷம் 20 நிமிஷம் பக்கமே வெயிட் பண்ணியிருப்பாங்க. இலையை போட்டாங்க, ஆனால் பார்த்துட்டிங்கன்னா சாப்பாடு எதுவுமே போடாமல் லேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கு முன்னாடி ஒரு பஸ் கிளம்பிச்சுங்க மைசூர்லேருந்து. ஸோ அந்த பஸ்ஸே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு முன்னாடி கிளம்பி அங்கே இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவர் அதை பார்த்துட்டு இவங்க இன்னும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க நமக்கு முன்னாடியே திருப்பூர் போய் ஜாயின் ஆக போகிறவங்க, இவங்களே இன்னும் போகல, நம்ம இப்போ போய் சேர்றது, இவங்க லேட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லி தான் நம்ம அந்த ஹோட்டல்லேருந்தே வெளியே வந்தோம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க 2 பேர் பைக் எடுத்துகிட்டு நம்ம பஸ்ஸு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து இந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு போகிறப்ப இருந்து ஒரு 1/2 hour கிட்டத்தட்ட வீடியோ ஆன் பண்ணியே வச்சு நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ என்னடா இது வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு நிற்கிறாங்கன்னு சொல்லி டிரைவர் நம்ம பார்த்து கூப்பிட்டு கேட்டார் என்னாச்சுன்னு சொல்லி. அப்புறம் தான் அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற ஒரு பையன் இந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு ஏப்பா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஜிஎம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனையாச்சுங்க ஸ்குவாட். ஸோ இதனால் என்ன பிரச்சனை ஆக போகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே 11 o'clock இந்த பஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ரீச் ஆனதா 11:30க்கு ஈரோடு போகிறவங்க சேலம் போகிறவங்களுக்கான பஸ் இருக்குங்க. ஸோ அது மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பஸ் இல்லை, விடிய காலையில் தாங்க அதுக்கப்புறம் பஸ்ஸே இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு டிரைவர் அண்ணாவும் அங்கேருந்து மூவ் பண்ணி வந்தார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு கொஞ்சம் ஹோட்டல் வச்சுருக்கவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்து கொஞ்சம் வேகமாக சர்வ் பண்ணாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்குங்க. ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருந்திருக்கலாம், இருந்தாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொஞ்சம் பார்த்து பண்ணி தந்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கு. ஏன்னா மத்தியானமே ஒரு இன்சிடென்ட் இந்த மாதிரி நடந்திருக்குது. ஆமாங்க, அப்பயும் லேட் பண்ணி இருந்திருக்காங்க. இப்போ செகண்ட் டைமும் இதே மாதிரி லேட் பண்ணுறாங்காட்டிக்கு தாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே ஆச்சு. ஓகே ஸ்குவாட், நடந்ததெல்லாம் நடந்துருச்சுங்க. ஓகே, அதில் விட்டுறலாம். இப்போ நம்ம வந்துட்டு திம்பம் வந்து ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கர த்ரில்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போதுங்க. ஏன்னு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இருக்கிற 27 பெண்டு இருக்குதுங்க இந்த திம்பம் மலையில். அந்த 27 பெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கிட்ட இருக்குங்க. சொல்லப்போனால் ஒவ்வொரு பெண்டுக்குள்ளே ஒரு பெண்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ பயங்கர இதாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருக்கோம், ஈவினிங் டைமில் நம்ம வந்தோம். ஸோ அப்போவே நம்ம அது ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. முடிஞ்சால் அந்த ஷார்ட்ஸ் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரோடு பயங்கர அழகாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு டாஸ்கான ரோடுன்னே சொல்லலாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு பெண்டு நம்ம இப்போ வளைய பாருங்கள். அதாவது பார்த்துட்டிங்கன்னா 27வது பெண்டு. நம்ம சொல்லப்போனால் 27வது பெண்டுலேருந்து 1வது பெண்டு வரைக்குமே நம்ம போகிறோங்க. பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ இதாக இருக்குன்னு சொல்லி இந்த பக்கம் வந்தாலும் வண்டி, அந்த பக்கம் தான் நின்னாலும் ரொம்ப சின்ன ரோடுன்னே சொல்லலாங்க. பயங்கரமாக வளைச்சி ஓட்டிகிட்டு இருக்காருங்க டிரைவர்னா. பரவாயில்லைங்க, இந்த மாதிரி ரோட்லலாம் ஓட்டணும்னா ஒரு தனி ஸ்கில்லே வேணுங்க. இந்த மாதிரி ஓட்டுறதுக்கெல்லாம் ஒரு பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் தான். இவ்வளோ பேர்த்து பேசஞ்சர்ஸோட என்ன சொல்கிறது உயிருக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இந்த மாதிரி ஒரு ரோட்டில் ஓட்டிகிட்டு வர பார்த்தீங்கன்னா. அதுவும் இந்த பஸ் வந்துட்டு திருப்பூரோடு நிற்க போகிறது இல்லைங்க, பழனி வரைக்கும் போகுது. மைசூரில் எடுத்து பழனி போய் ரீச் ஆக போகுதுங்க இந்த பஸ்ஸு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா மைசூர்லேருந்து கிட்டத்தட்ட திருப்பூருக்கே ஒரு 6 மணி நேரம் ட்ராவல் வந்துடுதுங்க. அங்கேருந்து பழனிக்கு எப்படி ஒரு 2-2.5 மணி நேரமாச்சு ஆயிரும். தன்னா ஒரு 8-8.5 மணி நேரம் பக்கம் வந்துட்டு டிரைவ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த பஸ்ஸை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டிரைவருக்கெல்லாம் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு வந்துட்டு அவ்வளோக்கா பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா டாக்ஸி டிரைவராக இருக்கட்டும், ஒரு கேப் ஓட்டுறவங்க அந்த மாதிரிலாம் வரும்போது ஏதோ சீப்பாக பார்க்குறாங்க. ஸோ அவங்க இல்லாட்டி நம்ம இல்லைங்க தாங்க சொல்லலாம். ஏன்னா இத்தனை பேர் நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணி சேஃபாக போனாலும் சரி, இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கட்டும், நம்ம டைமுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் தான் நம்ம உயிர் பழப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்க டிரைவர்களும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கடவுளுக்கு சமன்னே வச்சுக்கலாமே. ஏன்னா அப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா டிரைவர்ஸோட லைஃபெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆனதுங்க. ஏன்னா எப்போ என்ன நடக்கணும்னு தெரியாதுங்க. ஸோ நம்ம எல்லாருமே இந்த பஸ்ஸில் போகிற எல்லோரும் தூங்கலாம், ஆனால் அவங்க ஒரு செகண்ட் தூங்கிட்டாங்கன்னா கண்ணை மூடினாலோ என்ன நடக்கும், நம்ம பர்மனெண்ட்டாக தூங்க வேண்டியதாங்க. ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து நடத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதோட நம்ம வச்சு கூப்பிட்டு சேஃபாக கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா. அவங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் அவங்க கீழே ட்ராப் பண்ணதுக்கப்புறமா ஒரு தேங்க்ஸ் சொல்லி பாருங்களேன், ஒரு ஹார்ட்ஃபுல்லாக, அது நல்லா இருக்குங்க. ஸோ நம்மளோட நேரமாக என்னமோ தெரிலங்க, இந்த தடவை எந்த ஒரு வைல்டு அனிமல்ஸையும் நம்மளால் ஸ்பாட் பண்ண முடியல. ஏன்னா இந்த ரோட்டில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா சொல்ல வேணாம், இந்த சத்தியமங்கலம் ரோடு ஒரு புலிகள் காப்பாங்கன்னா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு பகல்லே வந்துட்டு பார்த்திங்கன்னா புலி சிறுத்தையெல்லாம் ரோடு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் இந்த பக்கம் விளையாண்டுட்டு இருக்குமாவாங்க. ஸோ நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருந்தேன் தெரியும், யானையெல்லாம் இந்த ஓரத்துலேயே நின்றுட்டு இருந்திருக்கோம். ஸோ ஆனால் நம்ம லக்குக்கு எந்த ஒரு வைல்டு அனிமல்ஸையும் ஸ்பாட் பண்ண முடியல. ஸோ பார்ப்போங்க, மேபி நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு வரும், அந்த டைமில் ஏதாச்சும் நம்மளால் வைல்டு அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ண முடிச்சுன்னா கண்டிப்பாக அதே வீடியோ கவர் பண்ணி போடலாங்க.
ஓகே, ஃபைனலாக நம்ம திம்பமோட ஃபுல் 27 பெண்டையும் நம்ம தாண்டி 1வது பெண்டையும் தாண்டி நம்ம கீழே வந்தாச்சுங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளைன் ரோடு தாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு 2 to 3 இல்லை ஒரு 5 கிலோமீட்டர் நேர் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நேர் ரோட்டில் தாங்க போனேன். ஏன்னா அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பண்ணாரி அம்மன் கோயில்கிட்ட இருக்க அந்த செக் போஸ்ட் கிட்ட நம்ம ரீச் ஆக போகிறோம். ஓகே, ஃபைனலி நம்ம வந்துட்டு சத்தியமங்கலம் செக் போஸ்ட்டை ரீச் பண்ணியாச்சுங்க. ஏன்னா அந்த புலிப்படம் வந்துருச்சுனாலே தெரிஞ்சிருச்சு நம்ம அந்த ரீச் ஆகிட்டோம்னு சொல்லி. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரிப் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாகவும் த்ரில்லாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ட்ராவல் மற்றும் அதுக்கப்புறம் அட்வென்ச்சரான வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்குவாட். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி மீட் பண்ணலாம். சியர்ஸ் கைஸ்.